நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் பிலிப்பு பட்டணத்துக்கு தேவன் எழுதுகிறார் பவுல் மூலமாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறோம். நமக்கு கவலை தான் ஒரு பெரிய பலவீனமாவே இருக்குது. நிறைய காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா? வேதம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க கவலைப்படாம ஒரு காரியத்தை செய்யணும். ஆண்டவரிடத்துல அதை நீங்க தெரியப்படுத்தணும். நீங்க மனுஷங்கிட்ட தெரியப்படுத்தி இன்னைக்கு நிறைய விதத்துல நீங்க ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம். எதை குறிச்சு நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்படுறதுனால எதை மாற்ற முடியும்? யோசித்து பாருங்க. எதையாவது மாற்ற முடியுமா? எதையாவது செய்ய முடியுமா? இல்லை எதையாவது தலைகீழ கொண்டு வர முடியுமா? இல்லவே இல்லை. நான் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படியா கவலைப்படாமல் இருக்கிறது? கஷ்டம் இருந்தா கவலை வராதா? தேவை இருந்தா கவலை வராதா? சில காரியங்கள் நடக்காம இருந்தா கவலை வராதான்னு நீங்க கேட்கறது எனக்கு நன்றாகவே புரியுது. நம்முடைய பிரச்சனை நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி இருந்தாதான் நமக்கு கவலை வரும். என்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய காரியங்களையும் என்னை உண்டாக்கினவராகிய தேவன் பார்த்து கொள்வார் என்று உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல நீங்க வச்சிடணும். அவர் மேல நீங்க வச்சிடணும். அவர் மேல நீங்க வைக்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ள கவலை வராது. நம்ம எதையுமே செய்ய முடியாது. இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நம்ம தேவையில்லாத கவலையை போட்டு மனசுக்குள்ள போட்டு அழுத்தி ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்க கவலைப்படுறதுனால ஒன்றையும் மாற்றிக்க முடியாது. தேவையில்லாத டென்ஷனை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். நம்ம முயற்சி பண்ணி நம்ம தோற்று போகலாம். ஆனா நம்முடைய காரியமாக தேவன் இறங்குவாரே, ஆனால் அங்கே தோல்வி அல்ல, ஜெயத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சில பேர் கவலைப்பட்டு ராத்திரியெல்லாம் தூங்குறதே இல்லை. அது யாருக்கு பிரச்சனை? யாருக்கு வேதனை? யாருக்கு வியாதி? உங்களுக்கு தான். ஏன், எதுக்காக நீங்க இப்படி கவலைப்படுறீங்க? வேதம் நமக்கு பிலிப்பியர் பட்டணத்துக்கு சொல்லப்படுறது போல நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினால தேவனிடத்துல நீங்க தெரியப்படுத்துங்க. அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அவர் தாங்க நம்ம காரியங்களை வாய்க்க செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அவர் தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செம்மையாக செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அவர் தான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வியாதியை அவரால் தான் சுகமாக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க எதிர்காலத்தை அவரால் தான் ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை அவரால் தான் ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்துடைய கஷ்டத்தை அவரால் தான் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க கடன் பிரச்சனையை அவரால் தான் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள். உங்க பிள்ளைയുടെ எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். உங்களுடைய திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்க காரியங்களுக்காக யுத்தம் செய்வார். எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. எதுவும் தெளிவா சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட நீங்க தெரியப்படுத்துங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க அவர்கிட்ட தெரியப்படுத்தும் பொழுது அவர் அமைதியாக இருக்கிறவர் அல்ல, உங்களுக்காக எனக்காக அவர் வேலை செய்கிறார். ஒரு வாசகத்தை வாசித்தேன். ஆமென். விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. எவ்வளவு அழகா எழுதி போட்டிருக்கான் பாத்தீங்களா? உழவன் விதைச்சிட்டு அவன் போயிடுவான், ஆனா விதை தூங்காது. முளைக்க வச்சுட்டாங்க, விதைக்க வச்சுட்டாங்க, மண்ணுக்குள்ள வச்சுட்டாங்க. நம்ம வளர்ந்து மேல வரணுங்கிறது தான் அது தேவனுடைய திட்டம். அதே போல உங்களை படைத்தவர் உங்களை உறங்காமல் தூங்காமல் காத்துக் கொள்வார். நம்மை உண்டாக்கின தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு வாசல்களை திறப்பார். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நன்மை நடக்கும். இதையும் குறித்து கவலைப்பட்டு டிப்ரெஷன் ஆகாதீங்க. வியாதிகளை நீங்க இழுத்துக்காதீங்க. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் அவரிடத்துல தெரியப்படுத்துங்கள். நான் சொல்லுகிறேன், அவரிடத்துல உங்களுக்கு ஒத்தாசி வரும்.
இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக, கவலை இல்லாத சந்தோஷமான நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி தருவாங்க. God bless you.